அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு காட்டில் புலிக்கும் கழுதைக்கும் ஒரு விவாதம் நடக்குது. கழுதை சொல்லுது, புல்லோட நிறம் சிவப்பு அப்படின்னு. புலி சொல்லுது, கிடையவே கிடையாது, புல்லோடைய நிறம் பச்சை அப்படின்னு. புலி ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுது, கழுதை அதை ஒத்துக்கவே இல்லை. சரின்னு ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு அந்த காட்டுடைய ராஜா சிங்கத்துக்கிட்ட போகிறாங்க. சிங்கத்திட்ட போய் அவங்களுடைய விவாதத்தை சொல்கிறாங்க. சிங்கம் ஒரு நிமிடம் அமைதியாக கேட்டுட்டு புலியை பார்த்து சொல்லிச்சு, ஆமாம், புல்லோட நிறம் சிவப்பு தான், கழுதை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். புலிக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் கழுதை சொல்லிச்சான், புலியை கேட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா, நான் சொன்னதை இந்த புலி ஒத்துக்கவே இல்லை, எங்கூட இவ்வளோ நேரம் சண்டை போட்டுகிட்டே இருந்துச்சு, நீங்கள் இதுக்காக புலிக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம், சரிதான் நீ சொல்கிறது, புலியே, நீ இனிமேல் ஒரு மாதத்துக்கு உன் சத்தம் நான் கேட்கவே கூடாது, இந்த காட்டுக்குள்ளே நீ அமைதியாக இருக்கணும், சத்தம் எழுப்பவே கூடாது, இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு கொடுக்குறார். இதை கேட்டுட்டு கழுதை ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு. புலிக்கு மனசே ஆறலை. அது ராஜாட்ட கேட்குது, ராஜா, நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னுடைய இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நிஜமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக புல்லோட நிறம் பச்சை தானே, உங்களுக்கு தெரியாதா இது அப்படின்னு கேட்குது புலி. அதுக்கு சிங்கராஜா சொன்னிச்சான், எனக்கு நல்லாவே தெரியும் புல்லோட நிறம் பச்சைதான்னு, ஆனால் நீ எதுக்காக உனக்கு நான் இந்த தண்டனையை கொடுத்தேன் அப்படின்னா, யாருக்கிட்ட விவாதம் பண்ணணுமோ அவங்கக்கிட்ட தான் விவாதம் பண்ணணும். கழுதை ஒரு முட்டாள்னு உனக்கு தெரியும், அது தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்னு விவாதம் பண்ணுற ஒரு முட்டாள். அந்த முட்டாள்கிட்ட போயிட்டு உனக்கு நல்லா தெரிஞ்ச நீ, விஷயத்தை புரிஞ்ச நீ, அதுக்கிட்ட போயிட்டு வெட்டித்தனமாக பேசி உன்னுடைய ஆற்றல், நேரம், காலம் இது எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு உட்காந்துருந்த பார்த்தியா, அதுக்காக தான் இந்த தண்டனை உனக்கு. யாருக்கிட்ட விவாதம் பண்ணணுமோ அவங்கக்கிட்ட தான் பண்ணணும், முட்டாள்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சோம். சரிதானுங்களே சிங்கராஜா சொன்னது. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.